வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த மனவளக்கலை இந்த புக்ல இருந்து தவ நிலைகளும் பயன்களும், அதுல துரியாதீத தவம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த பகுதி நம்ம இன்னைக்கு வாசிப்போம். ஜீவகாந்தத்தின் விளைவுதான் மனம். மனம் தன் மூலத்தை அறிவதற்காகவே அடைவதற்காகவே விரிகிறது, விரிந்து விரிந்து நிற்கிறது. அனுபோக உணர்ச்சிகளில் இருக்கும் மனதிற்கு வழி தெரியவில்லை, வேகமோ குறையவில்லை. ஆகவே எங்கெங்கோ சென்று விரிந்து நிற்கிறது. எது எதிலேயோ சிக்கிக் கொள்கிறது, துன்புறுகிறது. ஆனால் தன் லட்சியத்தை அடையும் வரை மனதின் விரியும் முயற்சி சோர்வடைவதில்லை. மூலத்தை அடைந்த பிறகுதான் மனதிற்கு அமைதி கிட்டுகிறது. அதுவரை அமைதி கிடைப்பதில்லை. மூலம் நம்ம சொல்றது நம்ம எல்லாமே பார்ட் ஆஃப் சுப்ரீம் கான்சியஸ்னஸ், அந்த பிரம்மன் வச்சுக்கோங்க. அதுல போய் நம்ம சேர்ற வரைக்கும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு அமைதி கிடைக்கும். தன் மூலத்தை அறிய எழுந்த வேகம் திசை தப்பி நிற்கும் அளவிற்கு அமைதியின்மையின் அளவும் துன்பத்தின் அளவும் இருக்கும். இன்று மனித குலத்திடையே நாம் காணும் அமைதியின்மைக்கும் துன்பத்திற்கும் காரணம் இப்போது விளங்குகிறது அல்லவா? பிராயச்சித்தம், மேல் பதிவு, தேய்த்தழித்தல், எக்ஸ்பரேஷன், சூப்பர் இம்போசிஷன், டிசல்யூஷன் என்ற கர்ம பதிவுகளை போக்கிக் கொள்ள 3 வழிகள் இருப்பதை நான் பலமுறை விளக்கியுள்ளேன். அவற்றில் கடைசியான தேய்த்தழித்தல் என்பது தவத்தினால்தான் சாத்தியமாகும். அதாவது நம்ம பண்ண கர்மாஸ், நம்ம இதுவரைக்கும் பண்ண பாவ செயல்கள் ஏதாவது பண்ணிட்டோம்னா அதை நம்ம தேய்த்தழிக்கிறது. அது ஃபர்தர் வரக்கூடிய சாப்டர் கூட நம்ம பார்ப்போம். ஆக்கினை தவத்தினால் ஆகாமிய கர்மம் போகும். ஆக்கினை 2 புருவங்களுக்கு இருக்கிற 7 சக்கரம், அதுல ஒரு கர்மம் போகும். துரிய நிலை தவத்தில் ஆகாமியும் கர்மமும் பிராரப்த கர்மமும் போகும். துரியாதீத தவத்தில் ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் ஆகிய 3மே போகும். பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் இந்த புக்ல ஃபர்ஸ்ட்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீண்ட நாள் மருந்தினால் போகாத நோய் கூட துரியாதீத தவத்தால் நீங்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது உங்க ஃபேமிலியிலயோ உங்களுக்கோ ஏதாவது நோய் இருந்தா கூட மருந்தினால் போகாத நோய் கூட இந்த தவத்தால் நீங்கும் சொல்றாங்க. இந்த ஊரில் பெய்த மழை பக்கத்து ஊரிலும் பயனாவது போல ஒருவர் இயற்றும் தவம் அவரது வாழ்க்கை துணைக்கும் பயன்படும். அதே போல பெற்ற மக்களுக்கும் ஒருவர் இயற்றும் தவம் பயனாகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மண்ணில் ஆழமாக போக போகத்தான் தண்ணீர் கிடைக்கும். மனதின் ஆழமே துரியாதீதம். அங்கே போக போக நிலைக்கத்தான் மனதிற்கு அமைதி என்னும் தண்ணீர் கிடைக்கும். இந்த பயிற்சிகள்லாம் நம்ம ரொம்ப நாள் பண்ணணும். பண்ணாதான் நம்ம மனதோட ஆழத்துக்கு போக முடியும். அங்கதான் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கும். முற்காலத்தில் அவ்வப்போது பலர் துரியாதீத தவத்தில் தேர்ச்சி பெற்று சமாதி நிலை அடைந்துள்ளார்கள். ஆனால் அவர்களில் பலர் கடமை பக்கம் திரும்பவில்லை. துறவரம் என்ற பெயரில் விரக்தி மார்க்கத்தை மேற்கொண்டு உலகத்தை வெறுத்தார்கள் அல்லது ஒதுங்கினார்கள். நாம் அப்படி அல்லோம். நம் சமுதாயத்தை மறப்பதில்லை. நம்மை உருவாக்கியது இந்த மனித குலம். ஆளாக்கி வாழ வைத்தது இந்த மனித குலம். நாம் மேல்நிலை அடைவதற்கும் கூட இடமாகவும் ஆதரவாகவும் மனித குலமே இருக்கிறது. எனவே அதன்பால் நாம் பட்ட கடனின் கணக்கு தீர்ந்த பாடில்லை. அந்த கடனை தீர்க்கும் செயலுக்குத்தான் கடமை என்று பெயர். இனி முழுமை பெற்ற பின் ஆற்றும் கடமைக்கு தொண்டு என்று பெயர் கொடுக்கலாம். எனவே முழுமை பெற்றுவிட்டாலும் உடலும் உயிரும் பிரியும் வரை மனித குலத்திற்கு தொண்டாற்றுவதை நாம் நிறுத்துவதில்லை. இயக்கத்தில் இருப்பது அறிவு, இருப்பாக அமைதியாக நிர்ச்சலனமாக இருப்பது மெய்ப்பொருள். அறிவை மெய்ப்பொருளோடு இணைத்திணைத்து துரியாதீத தவமா மாற்றும் போது அறிவிற்கு அமைதியும் ஓய்வும் கிடைக்கின்றன. வேறு எந்த வழியிலும் அறிவிற்கு ஓய்வு என்பதே கிடைக்கவே கிடைக்காது. துரியாதீதத்தில் உண்மையான ஆழம் எளிதில் புலப்பட்டு விடாது.
நேற்றைய தவத்தை விட இன்றைய தவம் ஆழமானதாக இருக்கலாம். இன்றைய தவத்தை விட நாளைய தவம் ஆழமானதாக இருக்கும். இந்த வளர்ச்சி வேகம் முற்று பெற்று சமாதி நிலை பூரணமாக கைகூட சில காலம் பிடிக்கும். அது எவ்வளவு காலம் என்பது அவரவர்களுடைய முன்பினை, முயற்சி, ஆராய்ச்சி முதலியவற்றை பொறுத்திருக்கிறது. சமாதி நிலை சித்தியாகி தூய்மை பெற்றால் நாம் மேற்கொண்ட ஞான மார்க்க பயணத்தின் லட்சியம் நிறைவேறும். பிறவியின் நோக்கமான வீடு பேறு கிடைக்கும். இதோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நன்றி. Have a wonderful Saturday. வாழ்க வளமுடன். God bless you all.